ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருந்தா, என் ஃப்ரெண்டோட பாட்டிய கேன்சர்லேருந்து குணப்படுத்தியிருக்கலாம். கேன்சர் வராம தடுத்திருக்கலான்னு சொல்லல. கேன்சர்லேருந்து குணப்படுத்தியிருக்கலாம். இந்த அவேர்னஸ் வீடியோ ரொம்ப முக்கியம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நான் 2 உண்மையான சம்பவம், என்னோட பர்சனல் லைஃப்பில் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்த 2 முக்கியமான சம்பவத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன நடந்துச்சு, அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டோட பாட்டி, அவங்களுக்கு 60 வயசு இருக்கும். அவங்க ஸ்கூல் டீச்சர், ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. டெய்லி புக்கு படிப்பாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அந்த ஒரு நாளில் அவங்க குழந்த மாதிரி ஆயிட்டாங்க. எப்படின்னா, பாத்ரூம் எப்படி போகணுன்னு தெரியலை, அவங்களோட பேர் தெரியலை, அவங்க யாருன்னே தெரியலை. அந்த பாட்டிக்கு என் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த நாளில் அந்த பாட்டிக்கிட்ட அந்த பையன் யாருன்னு கேட்டால் தெரியலை. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அந்த பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு கிராமத்துலேருந்து வந்தவன். ஸோ இந்த யாரோ இவங்களுக்கு ஒரு பில்லி சுனியம் வச்சுட்டாங்க, ஏதோ ஏவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சர்ச்சில் போய் வைக்கிறாங்க. சர்ச்சில் சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த பாட்டிக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த பாட்டிக்கு ஒரு கேன்சர் வருது. அந்த பாட்டி வெத்தலை எடுப்பாங்க. வெத்தலையோட புகையிலை இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறதுனால ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேன்சர் வருது. அந்த புகையிலை யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த கேன்சர் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு புரியலை, அந்த கேன்சரும் சில வருஷங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு வந்த அந்த திடீர் மறதி, அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு அந்த மறதி வந்தப்பவே இந்த அவேர்னஸ் அந்த குடும்பத்துக்கு இருந்திருந்தா அந்த பாட்டியை கேன்சர் இயர்லி ஸ்டேஜ்லேருந்து குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த பாட்டியை காப்பாற்ற முடியல. அதனால தான் இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த அவேர்னஸ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக அந்த கேன்சர் குணப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது மூளையில் ஏற்படுற ஒரு மறதி, ஒரு குழப்பம். இது 2 விதமாக சொல்கிறேன். ஒன்று டிமென்ஷியா, அது ஒரு நோய். ஒன்று டெலேரியா. இந்த டிமென்ஷியா அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாது. ஆனால் அது உடனே சம்பவிக்காது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சம்பவிக்கும். நமக்கு இந்த அல்சைமர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நிறையா படத்துலலாம் வரும். அல்சைமர் கூட ஒன் ஆஃப் த டிமென்ஷியா. அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். ஃபஸ்ட்டு அவங்க ஊர் பேர் மறப்பாங்க, அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களோட பேர் மறப்பாங்க, சாப்பிட மறப்பாங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கமானவங்களை மறப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க யாருன்னே மறப்பாங்க. அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வர்றது டிமென்ஷியா. அது குறிப்பாக வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும். அது குணப்படுத்த முடியாது. ஆனால் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி சரியான மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டால் அது தீவிரம் அடைகிறத குறைக்கலாம். 2வது டெலேரியா. அது திடீர்னு வரும். நேற்று நல்லா இருப்பாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு அந்த ஞாபகம் மறைந்து வந்துடும். அந்த ஹாலுசினேஷன் சொல்கிற அந்த மூளையில் ஏற்படுற குழப்பம் வந்துடும். அதுக்கான ரீசன் சிலதை சொல்கிறாங்க. ஒன்று, அவங்க உடம்புல ஏதோ ஒரு நோய் தொற்று உண்டாயிருக்கலாம், ஏதோ ஒரு நோய் உண்டாயிருக்கலாம். இல்லை அவங்க ஏதோ ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க, அது டோசேஜ் அதிகமாக எடுத்திருக்கலாம். அதன் விளைவாக அவங்களுக்கு அந்த திடீர் ஹாலுசினேஷன், அந்த குழப்பம் உண்டாயிருக்கலாம். நான் 11th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டு, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, மதியம் சாப்பிட்டு முடித்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு நாங்கள் வெளியே படிச்சுக்கிட்டு இருப்போம். 11th அப்போ அந்த ஸ்பைடர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் வரும். அந்த போயத்தில் இருக்கிற அந்த ஸ்பைடரை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஸ்பைடர் ஸ்பைடர் ஸ்பைடர்னு. அவன் பேசுகிறத பார்த்தாலே, அந்த சொல்கிறத பார்த்தாலே ஏதோ அவங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது நம்மளால் மட்டும் புரிஞ்சுக்க முடியல, அவனுக்கே தெரியுது ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை. உடனே அவன் மிஸ்ஸுக்கிட்ட சொல்கிறான், எனக்கு ஸ்பைடர்னு வாசிக்க முடியுது, ஆனால் கண்ணு மூடுனா எனக்கு அந்த ஸ்பைடருக்கு ஸ்பெல்லிங் என்னால் சொல்ல முடியல. சொல்லப்போனால் என்னோடய பேருக்கே என்னால் ஸ்பெல்லிங் சொல்ல முடியலை. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை, பட் ஏதோ எனக்கு தப்பாக நடக்குதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னான். உடனே கொஞ்சம் பதட்டம் பண்ணாங்க. ஸ்கூலில் பேரண்ட்ஸை வர வச்சாங்க, அவங்களை கொண்டு போயிட்டாங்க. இப்போ நான் 2 சம்பவம் சொன்னேன். ஒன்று அந்த பாட்டிக்கு நடந்தது, ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய கிளாஸில் நடந்தது. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த டெலேரியா பார்த்திங்கன்னா, உடம்புல ஏதாவது ஒரு நோய் உண்டாயிருக்குன்னா உடம்பு இது மாதிரியான அறிகுறியை தரும். அந்த பாட்டிக்கு கேன்சரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ் இருந்திருக்கு, அது இந்த அறிகுறியாக வந்திருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாதனால ஏதோ பில்லி சுனியம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி சர்ச்சில் சேர்த்துருக்குறாங்க. பட் இந்த டெலேரியா சரியாகக்கூடியது. ஸோ அவங்க சம் மெடிசின்ஸ் எடுத்துருக்கலாம், அவங்க சரி ஆயிடுச்சு. ஸோ
அவங்களும் ஏதோ பில்லி சூனியத்தினால தான் இது வந்து நடந்தது அப்படின்னு நம்பி விட்டுட்டாங்க. பட் இந்த மாதிரியாக உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துடுது, பட் இந்த மாதிரி உடம்புல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஏதோ நோய் வருது, அதனால் இது மாதிரியான சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்களுக்கு அவேர்னஸ் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் யூரின் டெஸ்ட் எடுத்துருக்கலாம், பெட் டெஸ்ட் எடுத்துருக்கலாம். அது மூலமாக கேன்சரோட இந்த இயர்லி ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணி க்யூர் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, என்னோடய கிளாஸில் நடந்த இது சொன்னேன். அவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. டாக்டர் வந்து டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு டேப்லெட் நைட்டு போடுற டேப்லெட், அந்த டேப்லெட்டை போட்டால் உடனே வீசிங் சரியாயிடும். பட் அன்றைக்கி ஸ்கூலுக்கு வர்றப்போ அவனுக்கு ரொம்ப வீசிங் இருந்திருக்கு. ஸோ இந்த டேப்லெட் போட்டால் உடனே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டு போடுற டேப்லெட்டை காலையிலே போட்டுட்டாப்ல. அந்த டேப்லெட் போட்டால் நல்லா தூங்கணும். ஆனால் அவர் கிளாஸில் வந்ததுனால சரியாக அந்த தூக்கம் இல்லாதனால அந்த டேப்லெட்டும் போட்டிருக்கிறதுனால அவருக்கு ஹாலுசினேஷன் ஆயிடுச்சு. ஒரு மூளையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவருக்கு அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த நான் சொல்கிற இந்த டெலேரியா எந்த ஸ்டேஜில் வேணாலும் வரலாம். 11 வயசு பையனுக்கும் வரலாம், இல்லை 60 வயசு பாட்டிக்கும் வரலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வயசானவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு நெருக்கமான யாருக்கோ வந்திருந்தால், ஒன்று அவங்க உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். வயசானவங்க வந்துருச்சு, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு விடாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு சரியான யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, மற்றபடி டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ஏர்லியராக நம்ம குணப்படுத்த முடியும். அது பாடியில் நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது பாடியே நமக்கு காமிக்குது. அவங்க ஓவர் டோஸ் ஏதாவது மெடிசன் எடுத்திருக்காங்களா, இல்லை சரியாக தூங்கலையா, இல்லை சரியாக தண்ணி குடிக்கலையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பில்லி சூனியம் செய்வன அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை வழியாக போகாமல் கரெக்டான முறையில் டெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுனா அந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம சீக்கிரமே குணப்படுத்திடலாம். சரி, இதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் டிமென்ஷியா சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்த முடியாது. அது மூளையில் இருக்கிற செல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செத்துக்கிட்டே வரும். பட் அது வந்து தீவிரமடைகிறத நம்மளால் தடுக்க முடியலாம். அதுக்கு கரெக்டான சைக்காட்ரிஸ்ட்டை நம்ம ரீச் அவுட் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த மெடிசன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அது ரொம்ப தீவிரமடைகிறத நம்ம வந்து தடுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த டிலேரியா பல ரீசன்னால் வரலாம். இப்போ வயசானவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சரி ஏதோ நமக்கு நடக்க போகுது, ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் கூட உங்களுக்கு அந்த டிலேரியா வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இடத்துல அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஏதாவது ஒரு பொருட்கள் வைக்கலாம். படிக்கிற புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பைபிள், இல்லை பகவத்கீதை, ஏதாவது குரான் அந்த மாதிரியான புத்தகத்தை வைக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது, கரெக்டான நேரத்தில் வயசானவங்க தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும். இது கூட இல்லைனா கூட இந்த டிலேரியா வரலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்க உடம்புல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் ஏர்லி ஸ்டேஜாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரப்போ கரெக்டான ஒரு டெஸ்ட் எடுத்து அதை ஏர்லியராக கண்டுபிடிச்சி நம்ம க்யூர் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் இருக்குது, ஆனால் யாருக்குமே தெரிய வர்றதில்ல. நமக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வர்றப்போ தான் இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவேர்னஸ். என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த இதை நான் அவேர்னஸ் வீடியோவாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது. உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம்.